ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொங்கல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் பச்சை அரிசியும் 100 கிராம் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு 3 வாட்டி தண்ணியில் கழுவிட்டு அதை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ நான் வெளியே இருக்கக்கூடிய விறகடுப்பில் வச்சு தான் பொங்கல் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு தீயை நல்லா பற்ற வச்சிடலாம். தீ நல்லா எரிய தொடங்கிட்டு இப்போ அடுப்பு மேலே நம்ம பொங்கல் செய்யக்கூடிய பானையை வச்சிடலாம். நான் எடுத்துருக்கிற அரிசி பருப்போட அளவை பொறுத்து நான் இன்றைக்கி 5 கப் அளவுக்கு தண்ணியும் 1 கப்பு பாலும் சேர்த்து சூடு பண்ண போகிறேன். இது நல்லா சூடானதும் நம்ம 15 நிமிஷம் கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற அரிசியையும் பருப்பையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது பொங்கி நல்லா மேலே வரும்போது வெளியே காற்று ரொம்ப ஓவராக இருந்தது. அதனால அது பொங்கி சிந்துற அளவுக்கு வரல. இப்போ அரிசியும் பருப்பும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். அதுக்குள்ளே சர்க்கரையை தண்ணியில் கரைச்சி சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். 200 கிராம் அரிசி 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துக்க போகிறேன். இதை நல்லா சின்ன சின்னதாக உடைச்சி அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சூடு பண்ணி அதை வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமான அளவுக்கே சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா சூடாயிடுச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். அப்போ தான் அதில் இருக்கிற தூசி எல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம கடைசியாக முந்திரி, தேங்காய், உலர்ந்த திராட்சை இதெல்லாத்தையும் சேர்த்து நெய்யில் வறுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டால் போதும். இந்த நெய் சூடானதும் இதில் முந்திரியையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காயையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். இந்த முந்திரி கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் இதை ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அதே நெய்யிலேயே நம்ம உலர்ந்த திராட்சையை போட்டு பொரிய விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை பொங்கலில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்திருக்க சர்க்கரையை வேக வச்சிருக்கிற அரிசி பருப்போட சேர்த்துடலாம். எங்கள் ஊர்ல எல்லாம் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்கிறப்போ அதில் துருவன தேங்காய் சேர்த்துக்குவாங்க. அது சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இன்னைக்கு நான் பாரம்பரியமான முறையில் துருவன தேங்காய் சேர்க்காம தான் நான் இன்னைக்கு செஞ்சிட்ருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 5 ஏலக்காவை நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் வாசனை சூப்பராக இருக்கும். அதோட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒரு இனிப்பான ரெசிபி செஞ்சாலுமே அதில் லேசான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நாம் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, தேங்காய், உலர்ந்த திராட்சை இவ்வளோத்தையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு கலந்து விட்டால் நம்மளுடைய சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளுடைய சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொங்கலுக்கு நீங்களும் உங்களோட வீட்டில் இதே போலவே சர்க்கரை பொங்கல் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. சர்க்கரை பொங்கல் சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த பொங்கலுக்கு உங்களோட வீட்டில் சர்க்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.